love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு numerical pi lesson number 6. ஓகே, NumPy lesson number 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா copy versus view னு சொல்லிட்டு பார்க்க போறோம். காப்பினா என்ன, வியூனா என்ன? நிறைய நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ணது தான், நிறைய காப்பி அடிச்சிருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை நீங்க எக்ஸ்ட்ரா காப்பி எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. எந்த நாட்டில் இருக்கீங்களோ, ஒரு சில நாட்டில் அதுக்கு பேர் ஃபோட்டோ காப்பியர், ஒரு சில நாட்டில் அது பேர் ஜெராக்ஸ். ஒரு காப்பியை எடுக்கிறீங்க, அந்த காப்பியை எடுத்து நீங்கள் க்ளோன் பண்ணுறீங்க. உங்கள் கையில் ரெண்டு விஷயம், இப்போ ரெண்டு சாம்பிள் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த காப்பியில் வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம், அது ஒரிஜினலுக்கு ஒரு அஃபெக்டும் ஆகாது. கரெக்டாக? அதே வியூ வந்து என்னென்னா, இப்போ ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, அந்த பில்டிங்கில் வந்து 14 ஃப்ளோர் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, மேலே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதுதான் அந்த வியூவை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது, வியூவை வந்து நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்க முடியாது. இப்போது 2 மாதத்தில் அந்த வியூவை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கை 14 மாடியை 16 மாடியாக கட்டுறாங்க, 17ஆவது மாடியை ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க. இப்போ என்ன, அது பெரிய சேஞ்ச் நடக்கிறது அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு. அந்த சேஞ்ச் நடந்து முடிஞ்சோடனே அது ஒரு 2 மாதம் பிடிக்கிறது. அப்போ 4ஆவது மாதம் 5ஆவது மாதம் என்ன பார்ப்பீங்க, பழைய 14 மாடியை பார்க்க மாட்டீங்க, 17 மாடியாக பார்ப்பீங்க. ஸோ வியூவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி கிடையாது. ஒரிஜினல் நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் என்ன கை வச்சிங்களோ அதான் பார்ப்பீங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ பேசிக்காக வந்து என்னென்னா, இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். காப்பி வந்து ஒரு நியூ அரே, வியூ வந்து அதோட வியூவோட ஒரிஜினல் அரே, அவ்வளோதான். இந்த காப்பியில் வந்து நீங்கள் தான் டேட்டா மாற்றினா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வியூவில் வந்து என்னென்னா, ஒரிஜினலில் மாற்றிங்கன்னா பிரச்சனை இருக்குது. அதுதான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போது கை வச்சு பார்த்துருவோமா, இதை எடுங்க. இப்போ வந்து இந்த காப்பி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவீங்க. இம்போர்ட் NumPy as MPன்னு சொல்ல போடுவீங்க. இந்த அரேயை 1 2 3 4 5 நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம காப்பி பண்ணுறோம். இந்த 1 நம்ம 42ஆக மாற்றுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம், இதை பிரிண்ட் எக்ஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் 42 2 3 4 5 ஆயிடுச்சு. அந்த அரே வந்து அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதே நம்ம வியூ பார்ப்போமா? வியூ தான் அந்த பில்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவை பார்த்தீங்கன்னா அதே 1 2 3 இருக்குது. வியூ பண்ணுறதே 42 போடுறோம். ஸோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2 இடத்துலையும் 42 2 3 4 5 கொடுக்கணும். ஓகே, பார்ப்போமா? பாருங்கள், அதே தான், அதுதான் வியூ நான் சொன்னது. இப்போ வியூவில் தான் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன அதே கதை தான் இங்கே. வியூவில் சேஞ்ச் பண்ணணுன்னா அதே தான். என்ன, இந்த இடத்துல 42 பதிலாக 31 போடுறோம், 2 பண்ணால் அது 2 அதே தான் வரப்போகுது. அவ்வளோதான் விஷயம். இப்போது அரே வந்து டேட்டா ஓன் பண்ணுமா? ஆஸ் மென்ஷன்ட் அபோவ், இது வந்து உங்களோட ஓன் டேட்டாவை காப்பி பண்ணும். வியூ வந்து டஸ் நாட் ஓன் த டேட்டா. ஓகே, இதான் பண்ணும். நம்பையிலே இருக்குங்க. அதை வந்து the attribute base இருக்கு, that returns none if the array owns the data. Otherwise the base attribute refers to the original object. ஓகேவா? இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? இப்போ இதை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பி வந்து பேஸ் எதுவுமே கொடுக்கவே, ரிட்டனே பண்ணல, ஆனால் அரே மட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம இங்கே எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இதை காப்பி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, வியூ மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த மாறுதலுமே எதுவும் பண்ணல, எந்த மேனிப்புலேஷனுமே பண்ணல. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். த காப்பி ரிட்டர்ன்ஸ் நன், த வியூ வந்து ஒரிஜினல் அரே. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, இது எப்படி செக் பண்ணலான்னா, தி attribute base வந்து returns none if the array owns the data. இதுதான் நான் சொன்னேன், அதுதான் அந்த நன்னை காமிச்சேன் நான். ஓகே, otherwise the base attributes refers to the original object. அதுதான் நான் காமிச்சேன். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ எப்படி வந்து கரெக்டான வேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, இதுதாங்க கரெக்டான வே. ஒரு காப்பிக்கும் ஓகே ஒரு காப்பி பண்ணனும்னா இந்த அரே இந்த மாதிரி காப்பி
ஒரு வியூ பண்ணால் இந்த மாதிரி தான் இது இப்படி தான் பண்ணணும். இது எப்படியும் கொடுக்க போதில்லை, என்ன சின்டாக்ஸ் எரர் தான், பட் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. சரியா? இதுதான் சின்டாக்ஸ். ஒரு காப்பி பண்ணாலும் சரி, வியூ பண்ணாலும் சரி. நண்பர்களே, உங்களுக்கு இந்த காப்பி அண்ட் வியூ பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புகிறேன். கேள்வி இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு ஒரு துணி இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.